நன்றி உரை. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நம்ம அகர வெள்ளாஞ்செட்டியாரோட தலைமை சங்கமான திருச்செங்கோட்டிலிருந்து நம்ம சமுதாய எழுச்சிக்கான மாநாட்டுக்கான பணிகளை இன்றைக்கி துவங்கி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஏன் நன்றி உரையில் நன்றி கலந்த வணக்கம் சொல்கிறேன்னா, நன்றி உரையோடு முடிக்க போகிறது இல்லை, நான் முடிவாக தான் வந்திருக்கேன். நம்ம அகர வெள்ளாஞ்செட்டியார்னு சொல்லும்போது இந்த வெள்ளாஞ்செட்டியார் மாநாடு குறித்து 3 மாதமாக பேசுகிற இடத்துலலாம் நம்ம கௌரவ தலைவராக இருக்கிற டிஒஎஸ்ஆரை பற்றி சொல்லுவாங்க. அங்கே சொல்லும்போது எல்லாமே அவர் ஒரு கல்வியாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் தான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சமுதாய எழுச்சி உணர்வோட ஒரு மனிதர் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காரு. அந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி இருக்குது அப்படின்னா இதுக்கு வடிகாலாக வேணும்னா இது மாதிரி ஒரு டீம் வேணும். இந்த டீமுக்கு பின்னாடி நீங்கள்லாம் வேணும், நானும் வேணும், எல்லோரும் வேணும். ஒரு நல்ல டீம் வந்திருக்கு. இந்த டீமை நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம் வாழ்கிற காலம் நம்ம நல்லா வாழ்ந்துருவோம். ஆனால் நமக்கு பின்னாடி வர சமுதாயம் நல்லா வாழணும்னா இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைகள் எல்லாம் செட்டியார் சொல்கிறதுக்கே நம்ம வெக்கப்படுறோம். நாமெல்லாம் நம்ம குழந்தைங்களாம் வேலை நிமித்தமாக பெங்களூர், சென்னைன்னு எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த மாநாடு. மற்றவங்களாம் பெரியவங்களாம் சமுதாய எழுச்சி அதெல்லாம் பேசுகிறா கூட நான் பார்க்குற பார்வை இந்த மாநாடு ஏன், எதற்கு, எப்படி நடத்த போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நடத்தணும்னா நம்ம 64 வகையாக வெள்ளாஞ்செட்டியார் பிரிவில் இருக்கிறோம். ஊருக்கு மட்டும்தான் பிரிஞ்சு இருக்கோம். பூவாளருங்கிறாங்க, அகரம்ங்கிறோம் இதெல்லாம். ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த கலாச்சாரம்லாம் எல்லா இடத்துலையும் 90% ஒன்றா தான் இருக்குது. காலத்தின் அருமையினால் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கே ஒழிய கலாச்சாரங்கள் ஒன்றா தான் இருக்குது. இன்னொன்று, இந்த மாநாட்டில் நமக்கான கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான பணிகள் தான் முதல்ல செய்கிறாங்க. திருநெல்வேலியில் எஃப்சியில் இருக்காங்க, நாம் பிசியில் இருக்கோம். இதுவே கோயம்புத்தூர், ஈரோடு, ஆற்றை தாண்டிட்டோம்னா எம்பிசியில் இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா 40-50 ஆண்டு காலமாக பிரிஞ்சு இருக்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஒன்று சேர்ந்தோம்னா மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம சந்ததி இந்த சமுதாயம் ஜாதின்னு சொல்கிறதுக்கு வரும். நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்து, நம்ம பாரம்பரியம், நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாத அவசிய தேவை. இல்லைன்னா எங்கேயோ நம்ம குழந்தை இருப்பாங்க, அவன் எங்கேயோ இருப்பான், எதுவுமே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த வரலாறுலாம் இல்லாமல் போயிடும். கண்ணகின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க நம்ம வரலாறில் படைச்சிருக்கிறாங்கன்னா அந்த பரம்பரை ஆண்டாண்டு காலம் தொடரணும்னா நம்ம குழந்தைகளுக்கு சொத்து பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு பாதுகாப்புலாம் உருவாக்கணும். இங்கே இருக்கவங்க எல்லாரும் வேலைக்கு ஆள் வேணும்னு தொலைவிட்டு இருக்காங்க, நாமெல்லாம் வேலை வேணும்னு தொலைவிட்டு இருக்கோம். இந்த உறவு பாலத்தை கொடுக்கக்கூடிய மாநாடு தான் இந்த மாநாடு. இது இன்னைக்கு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, நாம் இன்னைக்கு மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்க்குறோம், பொண்ணு கிடைக்காம அலையிறோம், நல்லா படித்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம அலையிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் வெள்ளாஞ்செட்டியார் இனத்திலே இந்த சமுதாய பிணைப்பு இல்லாதனால அவங்களும் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க் கொண்டு வரதுக்கு தான் இந்த அமைப்பு செயல்பட போகிறாங்க. இது இருந்ததுன்னா நம்ம எங்கனாலும் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு வெள்ளாஞ்செட்டியார் சமுதாயத்திலே நம்ம பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கலாச்சாரம் 70% 80% அடுத்த இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வடிகாலாக இருக்கும். இது மாதிரி நாமெல்லாம் சாதிக்கணும்னு முடிவெடுத்தா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் 1000 பேர்கிட்ட நாளைக்கு கொண்டுட்டு போகணும். அது 10,000 பேராக மாறும். நம்ம சமுதாயம் அனைத்து சமுதாயத்துக்கும் வேண்டப்பட்ட சமுதாயம், விருப்பப்பட்ட சமுதாயம், யாரோடையும் போட்டி பொறாமையோட இருக்கிற சமுதாயம் அல்ல. அதனால் நம்மளை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இந்த சமுதாயம் ஏன் சேரணுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பகுதியில் இருக்கிற கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் ஆகட்டும், வன்னியர் சமுதாயம் ஆகட்டும், நான் ஒரு சில அரசியல் ஆய்வுகள் பணிகளை செஞ்சதெல்லாம் விளைவு கடந்த 25-30 ஆண்டுகளாகத்தான் இந்த ஜாதி அமைப்புகள் எல்லாம் மேலோங்கி நம்ம இன்னைக்கு என்ன செய்கிற வேலையோ அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. இன்னைக்கு அரசியல் அடையாளமும் சமூக அந்தஸ்தும் பெற்றிருக்காங்க. நாம் எல்லாமே இதெல்லாம் செய்யாதனால செஞ்ச தொழில்களை இழந்துட்டோம், நம்ம வீடுகளை இழந்துட்டோம். கடைவீதியே நம்மளுக்கு தான் இருந்தது. திருச்செங்கோட்டில் ஆகட்டும், ராசிபுரம் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், இன்னைக்கு கடைவீதியில் நமக்கு சொத்து இருக்குதா,
பார்த்தா இல்லை. ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் நாம் நல்லா இருக்கோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது செஞ்சுருக்கோமா, நம்ம சமுதாயம் நல்லா இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதனால் நாம் மீறி நம்ம குடும்பம் தாண்டி நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும். அப்போ தான் நம்ம எதிர்கால சந்ததி நல்லா இருக்குங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாநாடு இவங்களுக்கான மாநாடு இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கான மாநாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு செட்டியார் இனத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான அடையாள மாநாடு. மான மரியாதை எல்லாம் 29/12 அன்னைக்கு திருச்சியில் இருக்குது. நம்ம செட்டியார்னு அதுக்கப்புறம் சொல்லணும்னா அங்கே கூடுற கூட்டத்தை வச்சு தான் இருக்கும். இல்லைன்னா அன்னையோட உங்கள் பலம் அவ்வளோதான்பான்னு முடிச்சிருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலே இது மாநாடுன்னு அறிவிச்சாச்சு. இதை வெற்றிகரமாக நடத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை. இதுக்கு அனைவரும் நாம் இன்னிலேருந்தே பணி செய்யணும். இதில் அகரவலான் செட்டியார் சமுதாய சார்பாக இன்றைக்கி நிதி கொடுத்துருக்காங்க. கனகராஜன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாருக்கும் மிக்க நன்றி. எதுலேயுமே முன்னேற்பாடாக இருக்கிற நம்ம சமுதாயங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்கோம். அந்த வகையில் டிஒஎஸ் சார் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இங்கே இருக்கிற ஒரு சிலரை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இதில் மூவேந்தர்களாக இருக்கிற கடந்த 45 ஆண்டுகளாக அரசு பணியில் இருந்தாலுமே கூட அதோடு சமூக பணி செய்திருக்கிற மாணிக்கம் சார், சிஎன் சார், பொன்னம்பலம் சார், இவங்கெல்லாம் சமுதாயத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்ச கனவுகளை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் சாம பேத தான தண்டை எதுக்குனாலும் வாங்க, என்னன்னாலும் செய்யலாம், அத்தனைக்கு தயாராக இருக்கிற ஒரு தலைவர் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி சார் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு எனக்கான வடிகால்கள் இல்லாமல் நான் தேடிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் போகலாம், யார்கிட்டலாம் போகலான்னு தேடின வகையில். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் நம்ம இனத்திலே இருக்கிறாருங்கிறத அடையாளத்தை ஒரு 3 மாதத்தில் பார்த்துக்கிட்டேன். இவர் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது. இவர் நின்ன இடத்துல இந்த செயலை யார்கிட்ட போனால் செய்ய முடியுங்கிறத அவரால் செய்ய முடியும். அப்பேற்பட்ட தலைவர்கள் இப்போ கிடைச்சிருக்காங்க. இவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றினா அவங்களாம் நமக்கு பணி செய்ய தொடர்ந்து வருவாங்க. இல்லைன்னா இவங்களையும் நம்ம இழந்துட்டு மறுபடியும் இப்படியே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். அதனால் இந்த மாநாடு இன்னிலேருந்து நம்மளாம் வேலை செஞ்சிடணும். இன்னையோட கலைஞ்சிட்டு அடுத்து என்றைக்கோ ஒன்று கூப்பிடுவாங்க வரலாங்கலாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குழந்தைகிட்ட குடும்பத்தோடு வாங்க. அங்கே இருக்கிற கோயில் குளங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாநாட்டில் நம்ம அடையாளத்தை நிரூபிச்சுட்டு போகணும். செட்டிப்பிள்ளை என்றென்றும் கெட்டிப்பிள்ளைத்தான் என்பதை மீண்டும் உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டிய காலகட்டம் இது. நன்றி, வணக்கம். மாநாடு தேதி 29/12 ஞாயிற்றுக்கிழமை தான். காலையில் ஸ்ரீரங்கம் சமயபுரம்லாம் சுற்றிட்டு குடும்பத்தோடு இங்கே வரணும். அதே மாதிரி அவர் பின்னாடி வந்திருக்கிற ராம்கண்ணு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். ஒரு பேச்சு பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்களை வச்சு பேசுகிறாரு. அதே மாதிரி ஆதவா செல்வகுமார் சார் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மாநில அளவு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயகுமார் ஆர்டிஓ ஆஃபீஸில் சென்னை அண்ணா நகரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லா விதமான டேலண்ட் இருக்குது. அவங்கெல்லாம் நமக்கு செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களில் இருந்தும் எல்லாரும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. இந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது வேலையை தான் இப்போ செய்கிறோம். இதை மாநாடு வெற்றிகரமாக நடந்தால் இந்த டீம் எல்லாம் நம்ம பின்னாடி வருவாங்க. அவங்கள பயன்படுத்திக்கணும். அதுக்காக மாநாட்டுக்கு அனைவரும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கணும். அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறோம். வாழ்க.